வெல்கம் டு பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல். இன்றைக்கி பாருங்கள், நம்ம ரெண்டு விதமான தோசையை பார்க்குறோம். ஒன்று பாருங்கள், மொறுமொறுன்னு இருக்கிற தோசை, நெய் ஊற்றி போட்ட தோசை தாங்க இது. இன்னொரு தோசை பார்த்திங்கன்னா கல் தோசை. ஸோ இந்த தோசையை பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா இது கல் தோசை. இன்றைக்கி கல் தோசைக்கு சட்னி அப்புறம் காலிஃப்ளவர் நான் எடுத்திருக்கேன். இந்த கல் தோசை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த காலங்களில் பெருசாக போடுவாங்க, இவ்வளோ சைஸில் கூட போடுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ காலம் மாறி மாறி போனாலும் கூட கல் தோசையும் போடுறாங்க, ஹோட்டல்களில் இந்த மாதிரி தோசையும் போடுறாங்க. இது ஹோட்டல் மாத்திரம் இல்லை, வீட்லேயும் போடுறாங்க. ஸோ இந்த கல் தோசை இந்த மாதிரி வெயிட்டாக போட்டால் எத்தனை சாப்பிட்ணும், அதே போல் இந்த மாதிரி தோசை எல்லாருமே சாப்பிடலாம், தவறு கிடையாது. ஆனால் ஆஃபீஸில் வேலைக்கு போகிறவங்க, குழந்தைங்க, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க, இவங்க ஒரு இடத்துல உட்காந்து தான் படிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பட்டவங்களுக்கு நாம் தோசையினுடைய எண்ணிக்கையை கம்மி பண்ணிவிட்டு காய்கறிகள், பழங்கள் இது அதிகமாக கொடுக்கணும். அதே போல் தான் ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களும் அவங்க ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு கார்போஹைட்ரேட் அப்படின்றது அதிகமாக தேவைப்படாது. இப்போ அரிசி போன்ற உணவுகளில் கார்போஹைட்ரேட் மாத்திரம்தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும், சுகரும் இருக்கும். அப்போ கார்போஹைட்ரேட் யார் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது வெயிட்டு தூக்குறவங்க, மூட்டை தூக்குறவங்க, வயலில் வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி உடல் உழைப்பு யார் அதிகமாக பார்க்குறாங்களோ செய்கிறாங்களோ அவங்க, அது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உடல் உழைப்பு அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களும் என்ன செஞ்சுக்கலாம், கார்போஹைட்ரேட் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். ஆனால் ஆஃபீஸில் உட்கார்ந்த இடத்துல வேலை பார்க்குறவங்க இதே போல் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், 5, 6 நான் கம்மியாக சொல்கிறேன், அதை விட அதிகமாக கூட வெயிட்டான தோசைகள், கல் தோசைகள் சாப்பிடுவாங்க. அதுக்கு அவங்க காய்கறி இந்த மாதிரியான நிறைய விஷயம் எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒன்றே சாம்பாராக இருக்கலாம், இல்லைன்னா சட்னியாக இருக்கலாம், எதையோ ஒன்று தொட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த தோசை தான் அதிக அளவில் சாப்பிடுவாங்க. ஆனால் அலுவலகத்தில் இருக்கிறவங்க கம்மியான அளவில் கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும். அதாவது உட்காந்து வேலை செய்கிறவங்க கம்மியான கார்போஹைட்ரேட் எடுத்துக்கணும். உடலில் சக்தி அதிகமாக செலவு பண்ணி வேலை பார்க்கக்கூடிய மூட்டை தூக்குறவங்க, வெயிட் தூக்குறவங்க, இந்த மாதிரி சக்தி அதிகமாக தேவைப்படுறவங்க கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த அலுவலகங்களை வேலை பார்க்குறவங்க காய்கறிகள், கீரைகள், நீங்கள் பயிறு வகைகள், முட்டை, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சாப்பிடுங்க. கார்போஹைட்ரேட்டை கம்மி பண்ணிக்கோங்க. இல்லைன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் உட்காந்து வேலை செய்யும்போது உங்களுக்கு வெயிட் அதிகமாகும், சுகர் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகும். சுகர் வருது அப்படின்னா நம்ம அரிசி உணவுகளை அதிகமாக சாப்பிட்றதுனால தான் நமக்கு சுகர் வருது. இதை அவாய்ட் பண்ணிட்டாலுமே நம்மளுடைய ஹெல்த் என்ன செய்யும், நல்லாயிருக்கும் அப்படின்ற